ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு புதிய உற்சவர் சிலை செய்வதற்காக பொதுமக்களிடமிருந்து 312 சவரன் தங்கம் பெறப்பட்டதாக குற்றப்பத்திரிகையில் காவல்துறை தெரிவித்துள்ளது. ஏகாம்பரநாதர் கோயில் சுமார் 3000 ஆண்டுகள் பழமையானது. இங்கு ஆண்டுதோறும் பங்குனி மாதம் பிரம்மோற்சவம் நடக்கும். அவ்வாறு நடைபெறும் பிரம்மோற்சவத்தில் ஏகாம்பரநாதர் உற்சவர் சிலை பயன்படுத்தப்படும். இதற்கு சோமஸ்கந்தர் சிலை என்று பெயர். இந்த சிலை பழுதானதால் புதிதாக சிலை செய்ய முடிவு செய்யப்பட்டது. அதற்காக கடந்த 2015ஆம் ஆண்டிலிருந்து 2017ஆம் ஆண்டு வரை பொதுமக்களிடமிருந்து தங்கம் பெறப்பட்டு சிலை செய்யப்பட்டது. பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்ட தங்கத்திற்கு ரசீது, புகைப்பட ஆதாரங்கள் எதுவும் கொடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் சிலையில் தங்கம் சேர்க்கப்படவில்லை என்றும் சிலை செய்வதில் ஊழல் நடந்திருப்பதாக அண்ணாமலை என்பவர் வழக்கு தொடர்ந்தார். வழக்கு விசாரணை ஆரம்ப கட்டத்தில் 9 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டனர். அவர்களுக்கு கடந்த 31ஆம் தேதி குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜனவரி 5ஆம் தேதி ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் கடந்த 5ஆம் தேதி 9 பேரும் ஆஜராகினர். அப்பொழுது வழக்கு தொடர்ந்த அண்ணாமலைக்கு குற்றப்பத்திரிகை நகல் மற்றும் முதல் தகவல் அறிக்கை நகல் வழங்கப்பட்டது. ஐஐடி சோதனை கடந்த 2016ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட பொழுது புதிதாக செய்யப்பட்ட சிலையில் ஒரு துளி அளவும் தங்கம் இல்லை என உறுதி செய்யப்பட்டது. அப்பொழுது 8 கிலோ அளவில் தங்கம் பெறப்பட்டு மாயமாகி இருக்கலாம் என கூறப்பட்ட நிலையில் தற்போது வழங்கப்பட்ட குற்றப்பத்திரிகை நகல் மற்றும் முதல் தகவல் அறிக்கை நகலில் 312 சவரன் தங்கம் பெறப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணை பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் இந்து சமய அறநிலையத்துறை முன்னாள் ஆணையர் வீர சண்முகமணி, இணை ஆணையர் கவிதா, தலைமை குருக்கள் ராஜப்பா உள்ளிட்ட பலரும் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர்.